أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. உஸ்வத்துன் ஹசனா இஸ்லாமிய மகளிர் கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரியக்கூடிய ஆலிமா முர்ஷிதா உங்களுடன் 5 நிமிட மதரசாவிலிருந்து ஒரு சிறிய தகவலை பகிர்ந்து கொள்கிறேன். ஆரம்பமாக இஸ்லாமிய வரலாறு. யாக்கூப் நபிக்கு ஏற்பட்ட சோதனை. மற்ற இறை தூதர்களைப் போன்றே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பல சோதனைகளுக்கு ஆளானார்கள். உயிர், பொருள், குழந்தைகள் என ஒன்றன் பின் ஒன்றாக ஏற்பட்ட அனைத்து சோதனைகளையும் சகித்து தாங்கிக் கொண்டார்கள். குறிப்பாக அன்பு மகன் யூசுஃபை பிரிந்து நீண்ட கால சோதனையில் ஆழ்த்தப்பட்டார்கள். முதுமையில் பாசமிகு புதல்வர் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பிரிவால் அழுது தமது பார்வையை இழந்தார்கள். இந்த சோகம் மாறும் முன் புன்யாமின் என்ற மற்றொரு புதல்வரையும் பிரிந்து வாடினார்கள். இந்த துயரங்களுக்கு இடையே அல்லாஹ்வின் அறநெறி அழைப்பு பணியில் மக்களின் நிராகரிப்பால் ஏற்பட்ட துயரம் வேறு இருந்த போதிலும் எல்லா துயரங்களையும் சகித்து அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்திய வண்ணம் அவனிடம் உதவிகளை வேண்டிக் கொண்டே இருந்தார்கள். இந்த நன்றிக்கும் பொறுமைக்கும் வெகுமதியாக தொலைந்து போன புதல்வர்களை சந்திக்க வைத்தான் அல்லாஹ். அத்துடன் இழந்த பார்வையையும் மீளச் செய்தான். பொறுமையாளர்களுக்கு நிச்சயமாக அல்லாஹு தஆலா இவ்வாறே தனது வெகுமதிகளை அருளுகின்றான். சுபஹான் அல்லாஹ். அடுத்ததாக அல்லாஹ்வின் ஆற்றல். உப்பு நீரை மதுரமாக்குதல். கடல் தண்ணீர் உவர்ப்பானது. இதை குடிக்க தகுந்த மதுரமான தண்ணீராக மாற்றும் அல்லாஹ்வின் ஆற்றலை பாரீர். இந்த கடல் நீரை ஆவியாக மாற்றி மேகங்கள் மூலம் மேலே எழச் செய்கிறான். பிறகு அதை சுவையானதாக மாற்றி மழையாக பொழியச் செய்கிறான். இதனால் மனிதனும் மற்ற உயிரினங்களும் தாவரங்களும் பயனடைகின்றன. இவ்வாறான வினோதங்களை நிகழ்த்துபவன் யார்? அல்லாஹ் ஆற்றல் அன்றோ? அடுத்ததாக ஒரு ஃபர்லை பற்றி. தொழுகை பாவங்களை அழிக்கும். ஒருவரின் வீட்டில் வாசல் அருகே ஒரு ஆறு இருந்து அதில் அவர் தினசரி 5 தடவை குளித்தால் அவரது மேனியில் அழுக்கு இருக்குமோ என்று நபியவர்கள் வினவிய போது அழுக்கு அறவே இருக்காது என சஹாபா பெருமக்கள் பதிலளித்தார்கள். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 5 கால தொழுகைகளும் இவ்வாறுதான், அவற்றின் காரணமாக அல்லாஹ் தஆலா பாவங்களை அழித்து விடுகிறான் என்று அருளினார்கள். அடுத்ததாக ஒரு சுன்னத்தை பற்றி. தரையில் அமர்ந்து சாப்பிடுதல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தரையில் அமர்வார்கள், மேலும் தரையில் அமர்ந்து சாப்பிடுவார்கள் என இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விவரித்தார்கள். அடுத்ததாக ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. குர்ஆன் ஓதுவது, அதன்படி செயல்படுவது. எவர் குர்ஆனை ஓதி அதன்படி அமல் செய்கிறாரோ அவருடைய பெற்றோருக்கு மறுமை நாளில் ஒரு கிரீடம் அணிவிக்கப்படும். அதன் ஒளி சூரியனை விட பிரகாசமானதாக இருக்கும். பெற்றோருக்கே இவ்வளவு சிறப்பு என்றால் அதன்படி நடந்தவருக்கு எவ்வளவு பெரிய அந்தஸ்து கிடைக்கும் என்பதை நீங்களே விளக்கிக் கொள்ளுங்கள் என நபியவர்கள் கூறினார்கள். அடுத்ததாக ஒரு பாவத்தை பற்றி. முஸ்லிமை பற்றி புறம் பேசுவதன் தண்டனை. ஒரு முஸ்லிமை பற்றி புறம் பேசி அதற்கு பகரமாக ஒரு கவல உணவை உண்பவருக்கு மறுமை நாளில் அல்லாஹ் தஆலா நரகத்தின் ஒரு கவல உணவை உண்ண கொடுப்பான். மேலும் ஒரு முஸ்லிமை அவமானப்படுத்தி அதற்கு பகரமாக ஒரு ஆடை கிடித்து அதை அணிபவருக்கு மறுமை நாளில் அல்லாஹ் தஆலா அதே அளவு நரக ஆடையை அணியச் செய்வான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அடுத்ததாக உலகத்தை பற்றி. உலகத்தாரின் வீடும் பொருளும். மறுமையில் எவருக்கு வீடில்லையோ அவருக்கு உலகமே வீடாகும். மேலும் மறுமையில் எவருக்கு எச்செல்வமும் இல்லையோ அவருக்கு உலகமே செல்வமாகும். அறிவினர்கள் உலகத்தையே நேசிப்பார்கள் என நபியவர்கள் கூறினார்கள். அடுத்ததாக மறுமையை பற்றி. இறந்தவர்கள் மறுமையில் மீள்வர். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், மன்னரைகளில் உள்ளவர்கள் எழுப்பப்படுவதையும் அவர்களின் நெஞ்சங்களில் உள்ள இரகசியங்கள் வெளியாக்கப்படும் என்பதையும் அவன் அறிந்து கொள்ளவில்லையா?
அடுத்ததாக நபி வழி மருத்துவம், உடல் வலிக்கான சிகிச்சை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமூகத்திற்கு சென்ற உஸ்மான் பின் அபுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தமது உடலில் வலி ஏற்பட்டதாக கூறினார்கள். அதற்கு நபி அவர்கள், எங்கு வலியுள்ளதோ அங்கே கையை வைத்து 3 முறை கீழ்கண்ட துஆவை ஓதுங்கள் என கூறினார்கள். அஊது பில்லாஹி வ குதுரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிரு. பொருள்: அல்லாஹ் மற்றும் அவனது ஆற்றலை கொண்டு நான் அஞ்சுகின்ற எனது வலியிலிருந்தும் நிவாரணம் வேண்டுகிறேன். அவ்வாறே அந்த சஹாபி செய்து சுகமடைந்தார். பிறகு அவர் தமது குடும்பத்தினருக்கும் மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுத்தார்கள். அடுத்ததாக குர்ஆனின் அறிவுரை. தாராளமாக தர்மம் செய்யுங்கள். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், நீங்கள் அல்லாஹ்வின் பாதையில் தாராளமாக தர்மம் செய்யுங்கள். இன்னும் உங்கள் கைகளாலேயே உங்களை அழிவின் பக்கம் கொண்டு செல்லாதீர்கள். இன்னும் நன்மையை செய்யுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் நன்மை செய்வோரை நேசிக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.